2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, பலமும் தேவன் நமக்கு கொடுக்கிற, அதாவது ஆவி, மனிதனுடைய ஆவி, மிருகத்தினுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. பிசாசினுடைய ஆவி. மொத்தம் எத்தனை ஆவி உண்டு? தேவனுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி, மிருகத்தினுடைய ஆவி, பிசாசினுடைய ஆவி. ஆகவே தேவன் கொடுக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், அது பலமுள்ள ஆவி. என்னது? பலமுள்ள ஆவி. அடுத்தது அன்புள்ள ஆவி. அது என்ன ஆவி இருக்கிறது? அன்புள்ள ஆவி. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆவி எல்லாம் இப்படிப்பட்ட ஆவிதான். பலமா இருக்கும். அது தெளிந்த புத்தியுள்ள ஆவியாக தேவன் கொடுக்கிறார். அது அன்பு நிறைந்த ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, கொடாமல். தேவன் நமக்கு எந்த ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர் கொடுத்த ஆவி என்ன ஆவிதான்? பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த மாதிரியான ஆவிகளை தான் தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கல. அப்போ பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கலனா அப்போ அந்த ஆவி எங்கிருந்து வந்தது? சாத்தானிடம் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த ஆவி என்ன ஆவி கிடையாது. பயமுள்ள ஆவி கர்த்தர் கொடுக்கிற ஆவி இல்லை, அது சாத்தான் கொடுக்கிற ஆவி. ஹல்லேலூயா. எதற்கு நாம் பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது என்பதிலே வேதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பயமுள்ள ஆவி அது சாத்தானிடமிருந்து வருகிறது. வியாதியை குறித்து, அது ஒரு ஆவி, அது பயம் வருதில்ல, நமக்கு இருதயத்தில் ஒரு பயம் வருதில்ல. அந்த பயம் அது தேவன் கொடுக்கிற பயம் கிடையாது, அது சாத்தான் கொடுக்கிற பயம். அப்போ சாத்தான் சும்மாவே உங்களை பயமுறுத்த மாட்டான். அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அது நிமித்தம் உங்களை என்ன செய்வான்? பயப்பட வைப்பான். ஒரு வியாதி இருக்குமானால் அந்த வியாதியை வச்சு உங்களை என்ன செய்ய வைக்கிறது? பயப்பட வைக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை வச்சு உங்களை பயப்பட வைக்கிறது. ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதை வச்சு உங்களை பயமுறுத்துறது. நாளைக்கு அவன் என்ன பேச போகிறான், நாளைக்கு இவனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிற, பயப்பட வைக்கிறது. ஒரு எக்ஸாம் எழுத போனால் பிள்ளைங்களை என்ன செய்ய வைக்கிறது? பயப்பட வைக்கிறது. ஆகவே இந்த பயமுள்ள ஆவி யாருக்கிட்ட இருந்து வரல, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். பயப்பட வைக்கிற ஆவி, பதட்டப்பட வைக்கிற ஆவி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருதயம் படபடப்பாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர் இன்னும் ரிசல்ட்டை சொல்லியிருக்க மாட்டார். அதுக்குள்ளவே இவங்களுக்கு எப்படி இருக்கும்? படபடப்பாக இருக்கும், பயமாக இருக்கும். எங்கேயோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தான் புதுசாக ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலை நிமித்தம் யாரோ ஒருத்தவங்களை சந்திக்க போகிறாங்க. அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? படபடப்பாக இருக்கும், பயமாக இருக்கும். பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகிறாங்க, எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்கள்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு படபடப்பாக இருக்கும், பயமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் நம்ம ஒழுங்காக எழுதுவோமா, பரீட்சை ஒழுங்காக எழுத முடியுமா, படிச்சிருக்கிறோமா, ஃபெயில் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம். இந்த பயத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம செத்துருவோமோ, நம்ம செத்து போயிடுவோமோ,
அது ஒரு பயம். அப்போ இந்த பயப்பட வைக்கிற ஆவி அது தேவனுடைய ஆவி கிடையாது. அது யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி. எந்த விஷயத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய மற்ற விஷயங்களில் எதற்குமே உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பயம் வருதா? அந்த பயம் கர்த்தர் கொடுக்கறது கிடையாது, பிசாசு கொடுக்கறது. பிசாசு கொடுக்கிற பயத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் உங்களை பயமுறுத்த தான் செய்வான். அவனால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி பயப்பட வச்சு வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல் இருக்கிறதே. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டாரு, ஏன் மரித்தாரு, ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதர் கைகளில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், எதற்காக மரிக்க வேண்டும், ஏன் அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் காலமெல்லாம், ஜீவ காலமெல்லாம், உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் எந்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? மரண பயத்தினாலவே. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவே அவர் அப்படி ஆனார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார்? ஏன் மரணத்தை சந்தித்தார்? ஏன் மரணத்தை ஜெயித்தார்னா, நிறைய பேருக்கு வாழ்நாள் முழுக்க என்ன பயம் இருக்குது? மரண பயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரண பயம். சும்மாவே செத்துருவோமோ, நாளைக்கு செத்துருவோமோ, நைட்டுக்கு செத்துருவோமோ, ராத்திரிக்கு செத்துருவோமோ, பகலில் மறிச்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அவர்களும் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டு, இருக்கிறவர்களையும் பயமுறுத்தி கொண்டு, குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் பயத்தை உண்டாக்கி கொண்டு, வாழ்நாள் முழுக்க ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, உங்களில் எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்குது? அல்லேலூயா. செத்துருவோமோ, சின்ன ஒரு வயிற்று வலி வந்தால் கூட சரி செத்துருவோமோ, தலைவலி வந்தாலும் செத்துருவோமோ, இந்த வியாதியோட கடைசியாக நம்ம இதான் லாஸ்ட்டு பயணமா, இதான் லாஸ்ட்டா, சாப்பாடு சாப்பிட்டா கூட அடிச்சனி செத்துருவோமோ, தண்ணி குடித்தா கூட அடிச்சனி செத்துருவோமோ, எங்கேயாவது பஸ்ஸில் போனால் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோமோ, எங்கே போனாலும் செத்துருவோமான்னு சொல்லி மரண பயம். அது அவர்களோடு மட்டும் போகாது, அவங்களோடு கூட இருக்கிற எல்லாரையும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி பயத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்குது. யாரும் நிம்மதியாக விடுறது கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை எல்லாரும் விடுவிப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால் அது மரண பயமாக இருந்தாலும் சரி, அது மற்ற எந்த பயமாக இருந்தாலும் சரி, உங்களை பயமுறுத்துகிறது தேவனுடைய ஆவி கிடையாது, அது பிசாசினுடைய ஆவி. உங்களுடைய வியாதியை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களா? அது உண்மையாகவே சொல்கிறேன், அது தேவனுடைய ஆவி கிடையாது, சாத்தானுடைய ஆவி. நீங்கள் சாக மாட்டீங்க. அந்த வியாதி உங்களை என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. சங்கீதக்காரன் சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பாதைகள் வந்து நமக்கு மரண பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். சில வியாதிகள் நமக்கு மரணத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தும். அப்போ அதை தான் சொல்றார், மரண இருள். அந்த பாதை எப்படிப்பட்ட இருள்? மரண இருள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், ஒருவேளை நடந்தாலும், அதனால எனக்கு பொல்லாப்பு என்ன பண்ணாது? வராது. அல்லேலூயா. அதனால நான் சாக மாட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கென்று
உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். அதனால நீங்க சாக மாட்டீங்க, நானும் சாக மாட்டேன். சாகும்போது சாகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா இருங்க. ஏன் அப்படின்னா, இந்த மரணம் என்பது, இந்த பயம் என்பது, மரண பயமோ மற்ற எந்த பயமோ அது தேவன் கொடுக்கறது கிடையாது. அது சில காரணங்களை முன்னிட்டு சாத்தான் கொண்டு வருவான். இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் ராத்திரியும் பகலும் சாப்பிடாம இருக்கிறார். அப்போ சாப்பிடாம இருந்துட்டு அந்த 40 நாள் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன இருக்கும், எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? மிகுந்த பசி. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலனாலே நமக்கு எப்படி இருக்கு, பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு இல்லையா? அப்போ இவர் 40 நாள் ஒன்றுமே சாப்பிடாம அன்னம் தண்ணி புசியாமல் இருக்கிறாரு. அப்போ 40 நாள் முடிஞ்சு அவர் வெளியில் வரும்போது வசனம் சொல்லுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று சொல்லி. அப்போ மிகுந்த பசி அவருக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சாத்தான் வந்து என்ன சொல்கிறான்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க, அப்பமாக்குன்றான். இந்த நேரத்தில் இதை சொல்றதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம், என்ன அவசியம்? கல்லை அப்பமாக்குங்க, கல்லை வந்து சாப்பாடாக மாற்றுங்க, கல்லை வந்து பிரெட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் இப்போ கல்லை அப்பமாக மாற்றணும்? அவருக்கு பசியாக இருக்கிறது. அதை யார் புரிஞ்சுக்கிட்டான்? பிசாசு புரிஞ்சுக்கிட்டான். இந்த பசி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இதை தூண்டி விட்டா இவர் இந்த நம்ம பேச்சை கேட்டு என்ன பண்ணுவார், இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள். அப்போ பசியை கண்டுபிடிச்சி அந்த பசி நேரத்தில் இந்த பிட்டை போட்டால் அவர் அதன்படி செயல்படுவார்ன்றது சாத்தானுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால சாப்பிட்றது பிழைக்கிறது கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வான், பிழைப்பான். இந்த கல்லை நான் அப்பமாக்கி தான் சாப்பிட்டு உயிர் வாழணும் என்பது கிடையாது, தேவையில்லை என்றார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய சுச்சுவேஷன் என்னவா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை போடுறது தான் யாரு, பிசாசு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா, அதுக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டாலும் நீங்கள் பயந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறதா, அந்த வியாதிக்கு ஏற்றபடி ஒரு பிட்டை கொண்டாந்து போட்டால் நீங்கள் பயந்துருவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வியாதின்ற ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியில் நீங்கள் இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு செல்ஃபோனை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வியாதி சம்மந்தப்பட்டதாகவே ஒருத்தன் வீடியோ போடுவான். இப்போ அந்த வியாதி சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் செல்லில் பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 பயம் எடுத்துக்கும். கரெக்டாக உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த வீடியோ உன் கண்ணுக்கு அனுப்பணும், உன் பார்வைக்கு அனுப்பணும் என்பது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்கனவே இப்போ நீ நெஞ்சு வெளின்னு இருக்கிறியா, நெஞ்சு வெளியில் நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறியா, இப்போ நீ அடுத்தது ஒரு பஸ்ஸில் நீ ஏறி பயணம் பண்ணாலும் கூட உன் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க? நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தர் நெஞ்சு வெளியில் திடுக்குன்னு போயிட்டாரு அப்படின்வாங்க. இதை கேட்டவனே உனக்கு நெஞ்சு வலி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நீ நெஞ்சு வலினால பயப்படுறன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை கேட்ட உடனே இப்போ உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. இப்படி தான் பயமுறுத்துறது. கரெக்டாக அந்த டைம் தெரியும், பிசாசுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உன் காதுக்கு எந்த மாதிரியான வார்த்தையை அனுப்பணுன்றது கரெக்டாக தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை உன் காதுக்குள்ளே நுழைஞ்சா நீ எவ்வளவு பயந்து சாவு என்பது அவனுக்கு தெரியும். அதனால அந்த டைம் பார்த்து கரெக்டாக உன் காதில் அந்த வார்த்தையை அனுப்புவான். யார் மூலமாக வேணாலும் வருவான். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய சூழ்நிலையை சாத்தான் புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இப்போ சும்மா இருக்கும்போதே நீ ஏதாவது ஒரு சொன்னால் நீ பயப்பட மாட்டே. நீ நல்லா இருக்கும்போது ஏதாவது உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த டைமில் ஏதாவது உனக்கு சொன்னால் நீ பயப்பட மாட்டே. ஆனால் உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்போது, அந்த பிரச்சனையை குறித்து உனக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கும்போது, இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டோம்னா, எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் எரிய மாதிரி உனக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை போட்டோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் இந்த வீடியோ உனக்கு காமிச்சோம்னு சொன்னால் உனக்கு என்ன ஆகிடும்? பயம் வந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியனால பயப்படுகிற இந்த சூழ்நிலை, பயப்படுகிற ஒரு ஆவி,
அது கர்த்தர் கொடுக்குற ஆவி கிடையாது. அது யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி. அதனால் எதுக்காகவும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நம்ப மாட்டேங்கிறோம். பிசாசு சொல்கிறத நம்புகிறோம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் இருக்கிறேன் உன் கூடன்றாரு. ஆனால் அது நம்மளுடைய விசுவாசத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். சாத்தான் கொடுக்கறத தான் என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், நான் செத்துருவோம் போல இருக்குது அப்படி சொல்லி. அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆகையினால எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். எதுக்காக பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ஒரு சொப்பனம் கண்டாலே போச்சு, அவ்வளோதான். ராத்திரியில் ஏதோ ஒரு கனவு கண்டுடுவாங்க. அதுக்கே அவங்க பயந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பயந்து எல்லாரையும் பயப்பட வச்சு அழுது புலம்பி ஏதாகிலும் ஆயிடுமோ. சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவது. உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும்? அவிசுவாசத்தை கொண்டு வரணும். நீங்கள் என்ன செய்யணும்னா விசுவாச அறிக்கையிடணும். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. விசுவாச அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும்? எனக்காக என் இயேசு என்ன பண்ணார்? மரணத்தை ஜெயித்தாரு. நான் ஏன் சாகணும்? நான் சாகிறதுக்காக அழைக்கப்பட்டேன். நான் சாகிறதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் சாகிறதுக்காக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் தம்முடைய சிலுவையின் மேலே, தம்முடைய தோல் மேலே அவர் சுமந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்ன பண்ணணும்? சாகணும். நான் சாக போகிறது கிடையாது. பிசாசே, நான் சாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிடணும். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் விசுவாசிக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் விசுவாசிக்கிறீங்க. இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு, இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு இப்போ கொஞ்சம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த உடனே அடுத்தது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பயத்தை கொண்டு வந்து போடுவான். இப்போ லைட்டாக கொஞ்சம் விசுவாசம் குறையும். அடுத்தது இன்னொரு பிட்டை கொண்டாந்து போடுவான், இன்னும் கொஞ்சம் குறையும். ஒரு 2-3 முறை தாக்கு பிடிச்சி எப்படியாவது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும்னு சொல்லி விசுவாசத்தை கொஞ்சம் ஸ்டெடியாக காத்துக்கொள்வீங்க. அப்புறம் ஒரு 10 முறை கொண்டாந்து போட்டானா, இப்போ நீங்கள் பிசாசுக்கு தெரியும் 10வது முறை நீங்கள் எப்படி என்ன ஆகிடுவீங்க? சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் விசுவாசத்தை விட்டுடுவீங்க, நீங்கள் ஜெபத்தை விட்டுடுவீங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புறதை விட்டுடுவீங்க என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால் அவன் தொடர்ந்து ஒரு 10 முறையாவது என்ன பண்ணுவான்? உங்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற காரியத்தை அவன் விதைச்சிக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்றார். ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் இதுதான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்போது ஃபஸ்ட்டு முறை நீங்கள் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பீங்க, 10வது முறை ரொம்ப சோர்வாயிடுவீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அப்போ 10வது முறை நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க என்பதற்காக தான் ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் நம்புறீங்க, ஒரு விஷயத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்க, உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆமாங்க, கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு 10 முறை ஒரே தோல்வியை சந்திக்கிறீங்கன்னும் போது 10வது முறை உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு முறை பார்த்தது போல் உங்கள் விசுவாசம் அப்போ ஸ்டெடியாக இருக்காது, அப்போ தளர்ந்து போய் காணப்படும். இதுதான் இப்போ பிசாசுக்கு தேவை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களை சோர்ந்து போக வைப்பதற்கும், உங்களை அவிசுவாசப்படுத்துவதற்கும், உங்களை பயமுறுத்துவதற்கும் அவன் என்ன காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவான். என்ன செய்வான்? ஒரு மனசாட்சி, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சியை அவன் குற்றப்படுத்துவான். குற்றப்படுத்தி எப்படின்னா குற்றப்படுத்துவான் அப்படின்னா, உனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறாரா? நீ எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்க போறியா? நீ எல்லாம் இதில் ஜெயிக்க போறியா? கர்த்தர் உன் ஜபத்தெல்லாம் கேட்பாரா? கர்த்தர் கேட்குற மாதிரியா நீ எல்லாம் ஜெபம் பண்ணுற? ஏசப்பா உனக்கு செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? முதல்ல உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆதி காலத்தில் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை என்ன செஞ்சாங்க? பறித்து புசிச்சு சாப்பிட்டாங்க இல்லையா? அப்படி சாப்பிடும்போது அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே என்னாச்சு? அவங்களுக்கு வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளாக காணப்பட்டாங்க. உடனே என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் இலைகளை மேலே கட்டி கொண்டு போய் தங்களை மறைத்து கொண்டாங்க.
தோட்டத்தில் போய் தங்களை மறைத்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் வராரு, அவங்கள தேடி கொண்டு வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் விவரத்தை சொல்கிறான். நான் நிர்வாணியாக இருப்பதினால் தேவனே உமக்கு பயந்து நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யாரு அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் கண்டிஷன்? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மீறி இவங்க பறித்து சாப்பிட்டாங்க, நிர்வாணிகளாக மாறிட்டாங்க. இப்போ கர்த்தர் வந்து ஏன் பழத்தை பறித்து சாப்பிட்ட, நான் சொன்னதை ஏன் மீறினேன் அப்படியெல்லாம் சொல்லலை. ஃபர்ஸ்ட் அவங்களை எடுத்த உடனே என்ன கேட்குறாருன்னா, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? நான் சொன்னனா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தான் செய்த பாவத்தின் நிமித்தம் மனசாட்சி கூனி குறுகி போகுது இவனுக்கு. தன்னை போய் மறைத்து கொள்கிறான். கர்த்தர் முன்னாடி பேசுறதுக்கு தைரியமற்றவனா இருக்கிறான். கர்த்தர் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறான். அந்த மனத்தாழ்மையினால, அந்த தாழ்வு மனப்பான்மையினால தங்களை போய் மறைத்து கொள்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்களுடைய கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கவோ, அவரிடத்துல பதில் சொல்லவோ, அவரிடத்துல பேசவோ இப்போ இவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு தைரியம் வரல, தகுதி வரல. அதனால போயிட்டு தன்னை மறைத்து கொள்ளும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் சொல்லலையே, நீ எங்க இருக்கிறன்னு தான் கேட்கிறாரு. ஆனா இவங்க செஞ்ச எல்லா விஷயமும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் கூட நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. ஏன் நீ போய் மறைத்து கொண்டு? உன்னை நிர்வாணி என்று நான் என்ன பண்ணல, உன்னை அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உலகம் முழுவதிலும் சாபம் உண்டாக்குகிற காரியத்தை ஆதாமியாவால் செய்த போதும் கூட அவர்கள் என்ன செய்யல, அவரு ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி போனீங்க அப்படிலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே கேட்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, விசாரித்து அவங்களுக்கு அது நிமித்தம் வரக்கூடிய தண்டனைகளை கொடுக்குறாரு. அதே போல் இளையகுமாரனை நீங்கள் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையில் அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டு திரும்ப தகப்பன்கிட்ட வரும்போது அந்த தகப்பனும் பார்த்து, ஏன்டா இப்படி ஆஸ்தி அழிச்ச, ஏன் இப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்த, எப்படி இப்படியெல்லாம் நீ இருந்த அப்படின்னு சொல்லி இளையகுமாரனை பார்த்து என்ன செய்யலை, ஒன்றுமே கேட்கல. ஏன் தெரியுமா? அவனை போய் கட்டி பிடிச்சி அவனை அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு அவனுடைய கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்க, புது ட்ரெஸ்ஸு கொண்டாந்து போடுங்கன்றாரு. காரணம், ஏன் அவன்கிட்ட திரும்ப இதெல்லாம் கேட்கல, இதையெல்லாம் தோண்டி ஏன் விசாரிக்கல? பேதுரு ஒரு முறை அவரை மறுதளித்து சத்தியம் பண்ணி சபிச்சுட்டு அவர் யாருன்னே தெரியாதுன்னு திரும்ப வந்தபோது அவனையும் பார்த்து ஒரு முறை ஆண்டவர் என்ன பண்ணலை, ஏன் இப்படியெல்லாம் என்னை மறுதளிச்ச, ஏன் என்னை தெரியாதுன்னு சொன்னேன், ஏன் எனக்கு இப்படி விரோதமாக பேசுனேன் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. அவனையும் பார்த்து என்ன சொன்னார், என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். இவர்கள் எல்லாரை விட என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்டார். அப்போ ஆதாமியாவாள்கிட்டையும் ஏன் இந்த தப்பு பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணல, கேட்கல. இளையகுமாரன்கிட்டையும் அந்த தகப்பன் கேட்டதா சொல்லவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் உங்களோட காட்டி கொடுத்த சீஷர்களையோ, மறுதளித்த சீஷர்களையோ, சபிச்ச சீஷர்களையோ, விட்டுட்டு ஓடி போன சீஷர்களையோ ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணலை, அவர்களை கேட்கல. ஏன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் அவர் கேட்கலன்னா, அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார்னா சாத்தான் அவருடைய இருதயத்தை குற்றப்படுத்த தொடங்கிடுவான். அவர்களுடைய இருதய மனசாட்சியை குற்றப்படுத்தி கர்த்தர்கிட்ட வரவிடாமலேயே பண்ணிடுவான் என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்த போதும் கூட அவர்கள் பண்ண தப்பை பார்த்து என்ன பண்ணலை, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கல. ஒரு முறை விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. ஆண்டவரே, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு, அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு, இனி பாவம் செய்யாதன்றாரு. என்ன செய்யாத, இனிமே பாவம் செய்யாத. அந்த அம்மாவை பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாரா? இல்லை, இனி பாவம் செய்யாதன்றாரு. 38 வருஷம் உள்ள வியாதிஸ்தனை பார்த்து உனக்கு அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். ஏன் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணலை, கேட்கல. அப்போ அவ்வளோ பெரிய பாவத்தையும் அவ்வளோ பெரிய தவறுகளையும் பண்ணவங்களை கூட கர்த்தர் அதை பழைய பாவங்களை அவர் என்ன செய்யலை, நோண்டி இன்னும் எதுன்னு கேட்கல. கேட்டாக்கா சாத்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுவான்.
அப்படி என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பழைய காரியங்களை தோண்டாமல், அதை பற்றி பேசாமல், வந்தவர்களை என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்கிறார். வந்தவர்கள் இடத்துல வேறு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாரு. என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. இனிமேல் அதை செய்யாதன்றாரு. அல்லேலூயா. ஆகையினால பிசாசனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்த பாவங்களையும் உங்களுடைய காரியங்களையும் சொல்லி உங்கள் இருதயத்தை குற்றப்படுத்துவது, உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி உங்களை பயமுறுத்துவது. நீ எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி உனக்கெல்லாம் நடக்க போதா? ஆண்டவர் உனக்கெல்லாம் கொடுக்க போகிறாரா? கர்த்தர் உன்னையெல்லாம் சரியாக்க போகிறாரா? நீ இதிலேருந்து சரியாயிடுவியா? உன் குடும்பத்துக்கெல்லாம் இது நடக்குமா என்று சொல்லி உங்கள் மனசாட்சியை என்ன செய்கிறான்? குற்றப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பாவங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டோமா? அந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. சொல்லியாச்சா, முடிஞ்சு போச்சு, அதோட தகப்பன் கூட போயிடணும், அவ்வளோதான். திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது? அந்த பழைய பாவத்தை நோண்டி அதை பற்றி பேசி கொண்டிருக்க கூடாது. அப்படி பேசும்போது அங்கே பிசாசானவன் என்ன செய்கிறான்? மனசாட்சியை, இருதயத்தை குற்றப்படுத்தி உனக்கு விசுவாசம் வராத அளவுக்கு பண்ணிடுவான். நீங்கள் கர்த்தர்கிட்ட நெருங்காத அளவுக்கு பண்ணிடுவான். நீங்கள் தேவனை தேடாத அளவுக்கு அவங்கள பின்வாங்க செஞ்சிருவான். உங்களுடைய விசுவாசத்தை நீர்த்து போக செய்து விடுவான். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்குமே எந்த பயத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எந்த பயம் வந்தாலும் அந்த பயம் யாருக்கு வந்தது? யார் கொடுத்தது? அது சாத்தான் கொடுத்த ஒரு பயம். எதுக்காக பயப்படுறீங்க? அது யார் கொடுத்த பயம்? சாத்தான் வந்தது, கொடுத்த பிசாசு கொடுத்தது. அதனால இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படுற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த பயம் அது உண்மையாகவே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பயம் அல்ல, அது பிசாசால் கொடுக்கப்பட்ட பயம். நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு பயம் தேவ பயம்தான். ஹல்லேலூயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் களி கூறுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய பயம் தெய்வ பயம். தேவனுக்கு தான் நீங்கள் பயப்படணும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 29:25 வாசிக்க வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டிய காரியங்கள் தேவனுக்கு தான் பயப்படணும். தெய்வ பயம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் களி கூறுங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை தேடணும். அவரிடத்துல பயத்தோடு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் நீங்கள் பயப்படணுமே தவிர வேறு எந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் சரி, அந்த குற்ற மனசாட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. குற்ற மனசாட்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தாழ்வு மனப்பான்மையும் குற்ற மனசாட்சி வந்துருச்சுன்னா ஜெபம் பண்ண போக மாட்டீங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்கு தயங்குவீங்க. நம்மளாம் சர்ச்சுக்கு போகிறோமே, நேற்றுலாம் என்னென்ன பண்ணோம், இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அப்படியே பிசாசு பயன்படுத்தி உங்களை இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேணாம், அடுத்த வாரம் போய்க்கணும். நேற்று நீ எங்கே போன? நீயே நினச்சிப்பாரு. இன்றைக்கி நீ சர்ச்சுக்கு போகிற, நேற்று நீ எங்கே இருந்த, நேற்று நீ என்ன பாவத்தை செஞ்ச, இன்றைக்கி நீ சர்ச்சுக்கு போறியே, கர்த்தர் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? உனக்கு மனசாட்சி குத்தலை அப்படின்னு சொல்லி யூதாஸ் அப்படி தான் போய் தூக்கில் தொங்க வச்சுட்டான். நீ அவரை காட்டி கொடுத்துட்டல்ல, நீ போய் அவர் முன்னாடி எப்படி நிற்ப? 12 சீஷர்களோட எப்படி போய் பேசுவ? அவங்க முகத்தில் எப்படி முழிப்ப? இயேசு முன்னாடி எப்படி போய் அவர் முகத்தில் முழிப்ப? இனிமேல் உனக்கு தகுதி இருக்குதா? நீ பேசாமல் போய் தற்கொலை பண்ணின்னு செத்துரு அப்படின்னு சொல்லி அவனை போய் தூக்கில் தொங்க வச்சு சாகடிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவன் மறுபடியும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற கண்டிஷனில் தான் என்ன பண்ணார்? இருந்தார். பேதுரு மறுதளிச்சான், அவரை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். அவன் பழைய காரியத்தெல்லாம் அவர் என்ன பண்ணலை, எதை பற்றி அவர் பேசவே இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை கட்டெரும்பு வருது, படுத்துக்கிட்டு இருக்கும்போது கட்டெரும்பு வருது. அந்த கட்டெரும்பு பாப்பாவுக்கு ஏதாவது கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த கட்டெரும்பு இப்படி தள்ளி விட்ற, நல்லா ஸ்பீடாக தள்ளி விட்ற, மறுபடியும் அங்கேருந்து இங்கே தான் வருது. மறுபடியும் தள்ளி விட்ற, மறுபடியும் அங்கேருந்து இங்கே தான் வருது. மறுபடியும் தள்ளி விட்ற, மறுபடியும் அங்கேருந்து இங்கே தான் வருது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்படி தான் மாறிடணும். பிசாசு எத்தனை முறை நம்மளை பின்னாடி தள்ளி விட்டாலும் மறுபடியும் எங்கே வந்துடணும்? விசுவாசத்துக்கு வந்துடணும். மறுபடியும் விசுவாசிக்கு வந்துடணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞான பாலின் மேல் நீங்கள் என்னவா இருக்கணும்? வாஞ்சலவர்களாக மாறிடணும். புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு என்ன இருக்காது?
ஆண்டவர் சொன்னார்ல சிறு பிள்ளையை போல தாழ்த்தணும்னு சொல்லி, அது இந்த விஷயத்திலும் தான். சின்ன பிள்ளைகளுக்கு மனசாட்சி குத்துமா? மனசாட்சி பிள்ளைகளுக்கு அது குத்துமா? அது குத்தாது. மறுபடியும் வந்து அழுவோம், மறுபடியும் கூடும், மறுபடியும் பேசும், மறுபடியும் சிரிக்கும், மறுபடியும் நம்மளை கட்டி பிடிச்சிக்கும். இதுதான் குழந்தைகளுடைய சுபாவம். அப்போது சிறு பிள்ளைகளை போல உங்களை தாழ்த்துங்க. எந்த விஷயத்திலும், விசுவாச காரியத்திலும் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் எந்த பாவத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் மறுபடியும் யார் இடத்துல வந்துருங்க? கர்த்தர்கிட்ட வந்துருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றத்துக்கு நீங்கள் ஆளானவளாக இருந்தாலும் குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணிட்ட, கர்த்தர் நமக்கு செய்யவே மாட்டார், கர்த்தர் நமக்கு இதெல்லாம் தரவே மாட்டார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார், கர்த்தர் நம்மளை மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படி சொன்னாலும், இல்லை ஏசப்பா இன்னும் என் பாவத்தை மன்னிக்கல. இல்லைம்மா சரியாயிடுச்சுமா, ஏசப்பா உன் பாவத்தை மன்னிக்கிறாருமா. இல்லை ஏசப்பா இன்னும் என் பாவத்தை மன்னிக்கல. இதுதான் குற்ற மனசாட்சி. அந்த பிசாசு என்ன பண்ணுது? அவனுடைய மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. இல்லை உன் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இன்னும் மன்னிக்கல. உன் பாவத்தை மன்னிச்சிருந்தாருன்னா உனக்கு வியாதி என்றைக்கோ சுகமாக இருக்கும். உன் பாவத்தை மன்னிச்சிருந்தாருன்னா உன் பிரச்சனை என்றைக்கோ மாறி இருக்கும். இன்னும் உன் பாவத்தில் மன்னிக்கல. ஏன்னா உன் பாவம் அவ்வளோ பெரிய பாவம். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவம் செக்க செவேர் என்று இருந்தாலும் அதை நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன், அது வெண்மையாய் மாறும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன் பாவத்தை என்ன பண்ணிட்டேன்? எரிந்து விட்டேன். உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டேன். வெகுவாய் மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறாரு? வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பயம் எதனால் வருகிறது? குற்ற மனசாட்சியை பிசாசு கொண்டு வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். சில காரியங்களை கொண்டு வந்து சாத்தான் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இதை எழுதினவர், இதை சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அந்த பவுலே ஒரு 3 இடத்துல பயந்துட்டார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்தார் என்று சொன்ன பவுலே ஒரு 3 இடத்துல பயப்படுறாரு. இதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பவுல் எங்கங்க பயந்தாரு? அவர் பயந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். எதுக்காக பயந்தார் என்றதை பார்த்து நம்ம ஜெபத்துக்கு போகலாம். அவர் பயந்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் பயந்த முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து கெடுத்தது போல, ஏமாற்றினது போல, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ, வஞ்சிக்கப்பட்டுடுமோ, நீங்களும் கிறிஸ்துவின் உண்மையை விட்டு விலகிடுவீர்களோ என்பதற்காக நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவரை விட்டு விலகிடுவீங்களோன்ற பயம் எனக்கு இருக்குதுன்றாரு. இவ்வளோ சத்தியத்தை கேட்டு, இவ்வளோ நாள் சபைக்கு வந்து, இவ்வளோ நாள் ஆராதிச்சு, இவ்வளோ நாள் கர்த்தருக்காக எல்லாம் செய்து, அவருடைய சத்தியத்தில் எல்லாம் உற்சாகமாக பாடி துதிச்சு வசனத்தை எல்லாம் கேட்டு வாக்குத்தத்தம் எல்லாம் பெற்று வந்த நீங்கள் திடீர்னு சாத்தான் யாரை கொண்டாவது எதை கொண்டாவது உங்களை வஞ்சித்து ஏமாத்தி கெடுத்து விடுவானோ, நீங்களும் கிறிஸ்துவின் உண்மையை விட்டு விலகிடுவீங்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு அதுதான் கவலையே. ஊழியக்காரங்களுக்கு கவலை அதுதான். சபை மேய்ப்பர்களுடைய கவலை அதுதான். சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்களோ, ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்களோ,
கிறிஸ்துவை மறுதலிச்சிருவாங்களோ? ஆண்டவரை விட்டுட்டு அவங்க விக்கிரகத்தை தேடி மறுபடியும் பழைய சுபாவத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு பயமே என்னதான்? ஜனங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகிடுவாங்களோன்ற ஒரு பயம். அல்லேலூயா. எங்களுக்கு கூட அந்த பயம்தான். உங்களுக்கு அற்புதம் நடக்குது நடக்கலைன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகக்கூடாதுன்றது எங்களுக்கு ஒரு பயம். அல்லேலூயா. அதுதான் அந்த பயம்தான் எங்களுக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பயமும் அதுவாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஏவாளை வஞ்சித்த பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. கிறிஸ்துவை விட்டு விலகிடக்கூடாது. நீங்கள் நிறைய கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நிறைய சபைக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஜபத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சின்ன ஒரு அற்புதம் நடக்கலை என்பதற்காக, ஏதோ அவங்க கேட்டது கிடைக்கல என்பதற்காக மறுபடியும் தாங்கள் விட்டு வந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு தான் பவுல் பயப்படுறாரு. அல்லேலூயா. அப்படி போனப்பா ஏன் நாங்கள் பயப்படணும்? அப்படி நீங்கள் போயிட்டா ஏன் நாங்கள் பயப்படணும்? உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும். நன்மையை தேடி வெளிச்சத்தை தேடி பரலோகத்தை தேடி இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் மறுபடியும் நரகத்துக்குள்ளே போயிடுவீங்களோன்ற பயம், மறுபடியும் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போயிடுவீங்களோன்ற அந்த பயம், மறுபடியும் அந்த சாபத்துக்குள்ளே போயிடுவீங்களோன்ற பயம், மறுபடியும் அந்த மகா கொடிய வேதனைகளை மறுபடியும் முன்னிலைமை விட பின்னிலைமை அதிகம் மோசமாக இருக்குமே என்பதற்காக ஒரு பயம். மற்றபடி வேறு எந்த பயமும் கிடையாது. காணிக்கை நின்றுடும், தசம பாகம் நின்றுடும், உங்கள் நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் நின்றுடும். அந்த பயம்லாம் கிடையாது. சபையில் ஆத்துமாக்கள் குறைஞ்சிரும், அந்த பயம் இல்லை. முக்கியமான ஒரு பயமே என்னதான்? நீங்கள் அதிக கேடுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுடுவீங்க. ஆண்டவர் யூதாசை பார்த்து சொன்னார், அவன் பிறக்காமல் இருந்திருந்தா கூட நல்லா இருக்குன்னாரு. ஏன்னா அவன் அனுபவிக்க போகிற தண்டனை அவ்வளோ பெரிய தண்டனை, அவன் அதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி கவலைப்பட்டார் ஆண்டவர். அதுபோல பவுல் பயந்த காரியம், கிறிஸ்துவின் உண்மை நின்று நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று நான் என்ன செய்கிறேன்? பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் பயந்த இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். மறுபடியும் நான் வருகிற பொழுது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்கு 2வது ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? செஞ்ச பாவத்துக்கு மறுபடியும் திரும்பிடுவாங்களோ, அல்லது செய்து கொண்டிருக்கிற பாவத்தை இன்னும் விடாம இருக்கிறாங்களோ, நான் திரும்ப உங்களை வந்து சந்திக்கும் போது அதையெல்லாம் நான் பார்த்தனா அதை தாங்கிக் கொள்கிற மனசு எனக்கு இல்லை. இவ்வளோ சத்தியத்தை சொல்லி, இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ ஜெபம் பண்ணி செஞ்ச பாவத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டாங்களே, செஞ்ச அக்கிரமத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டாங்களே, செஞ்ச விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கும் காம விகாரத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டு மறுபடியும் அதுலேருந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கிறாங்களே, அதை நான் பார்க்கும்போது நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று நான் என்ன செய்கிறேன்? பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய பயம் இதுதான். சபையாருக்குள்ள அவர்களுக்கு வருகிற பயம் இதுதான் அதிகமாக. இவ்வளோ சத்தியத்தை சொல்லி, இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ புத்திமதி சொல்லி, இவ்வளோ ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி இன்னும் அந்த பாவத்தை அவங்க விடாமல் இருக்கிறாங்களே, அதை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை, அவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படும். அல்லேலூயா. இவங்க இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களே, இன்னும் தேவனை தேடாமல் இருக்கிறாங்களே, அல்லது தேவனை தேடினவங்க மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்களே. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு உள்ளவே நடக்கிற விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொன்னது சபையை விட்டு வெளியில் போயிடுறது, வஞ்சிக்கப்பட்டு மறுபடியும் எங்கே போயிடுறது? சபைக்கு வெளியில் போயிடுது, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுது. இது சபைக்குள்ளவே இருந்துக்கிட்டு பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பது, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது, சத்தியத்தையெல்லாம் அறிந்து கொண்டே பாவத்தை விடாமல் அதை பற்றி கொண்டிருப்பது.
அப்போ நான் வந்து பார்க்கும்போது இவர்கள் இன்னும் இந்த பாவத்தில் தான் இருக்கிறாங்களா, இன்னும் அதை விடலையா அப்படின்னு நான் அதை கேள்விப்படும் போது, அதை பார்க்கும்போது நான் மறுபடியும் துக்கப்படும் போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி நான் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நான் அதற்காக பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பவுல் என்ன சொன்னார்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு சொன்னவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன்தான். ஆனால் எந்த காரியத்துக்கு அவர் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது? என் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிடுவாங்களோ, என் ஜனங்கள் பாவத்தை மறுபடியும் செய்ய போயிடுவாங்களோ என்கிற ஒரு பயம் ஒரு ஊழியக்காரனாக இருந்து அவரை அது பற்றி கொண்டது. அதற்காக அவர் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்துக்கு அவர் பயந்த காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது அவர் எதுக்கு பயப்படுறாரு? உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுமோன்ற ஒரு பயம். உங்களுக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணி அது வீணா போயிடுமோ, அதை நீங்கள் இழந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம். 2 வருஷமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணி, 1 வருஷமாக ஜெபம் பண்ணி, அநேக காலங்களாக உங்களுக்காக ஜெபம் பண்ணி, உங்களை சத்தியத்தில் நடத்தி, உங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தி, உங்களை நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி, உங்களை கண்டித்து, உங்களுக்காக இரவும் பகலும் பசியும் பட்டினியுமாக கடந்து கண் முழிச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நேரத்தை ஒதுக்கி உழைத்து பிரயாசப்பட்டது எல்லாம் வீணாய் போயிடுமோ என்கிற ஒரு பயம். அவர் சொல்கிறார், நான் அதற்காக பயந்திருக்கிறேன். பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுமோன்ற பயம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையா? 1 வருஷமாக ஆடு மேய்ச்சி கடைசியில் எல்லா ஆடும் வியாதிப்பட்டு சாகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா ஒன்றா சாகும்போது உங்களுக்கு என்ன வரும்? பயம் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. நல்லா விதைச்சி நல்லா விளைஞ்சி வர நேரத்தில் ஏதோ மழையோ வெயிலோ வந்து ஏதோ ஒன்று கெடுக்குதுன்னு போது அப்போ உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுமோ? இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் பயிர் வச்சு, இவ்வளோ உழைச்சி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் அது வீணாக போயிடுமோன்ற ஒரு பயம் வருதில்ல? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயம் சாதாரண காரியத்துக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டாகிறது. என்ன, இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் இந்த ஜனங்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஜனங்க அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அதை இழந்துருவாங்களோ, அந்த கிருபை இழந்துருவாங்களோ என்று சொல்லி அவர் சொல்கிறார், நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால இப்படிப்பட்ட பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவில நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வரும் அளவும் உனக்குள்ளதை என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் பற்றி கொண்டிருப்போமாகில், விடாதிருப்போமாகில், நாம் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி, அதனால் அந்த பங்கை இழந்துடாதீங்க. பிரயாசப்பட்டதனுடைய பலனை இழந்துடாதீங்க. கஷ்டப்பட்டதனுடைய பலனை இழந்துடாதீங்க. சில பேர் அநேக காலமாக கர்த்தருக்குள்ளே இருந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கி போயிட்டு நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க, பாடுகளுக்குள்ளே போயிடுவாங்க, வேதனைக்குள்ளே அகப்பட்டு கொள்வாங்க. இதெல்லாம் நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் பிரயாசப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த பயத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட பயம் ஊழியக்காரங்களுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ள கூடாது. கிறிஸ்துவை என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தியத்தை நான் விட்டு விலக மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சபையை விட்டு நான் விலக மாட்டேன், ஆராதனை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அதில் நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையில் நீங்கள் என்னவா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 19:7 வாசிங்க, முடிக்கலாம். 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்ககிட்ட என்னவா இருக்கணும்? இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், பிரச்சனை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பயப்படவே கூடாதா பாஸ்டர்? உங்கள் வீட்டுக்காருக்கு பயப்படுங்க. யாருக்கு? உங்கள் வீட்டுக்காருக்கு பயப்படுங்க. அதிகாரிகளுக்கு பயப்படுங்க. எவர்களுக்கு பயப்பட வேண்டியதோ அவர்களுக்கு பயப்படணும். எவர்களை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ணணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவேன், எங்கள் வீட்டுக்காரெலாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி எகுத்து பேசாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. ஒரு அதிகாரியை பார்க்குறீங்க, ஒரு அலுவலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்குறீங்க, ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஒரு மற்றவர்களை பார்க்குறீங்க. அவர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்குதுன்னா அவங்களுக்கு பயப்படணும். வேதத்தை தான் போதிக்கிறது. எவர்களுக்கு பயப்படணுமோ அவர்களுக்கு பயப்படணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும், எவருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசின்னு திரியக்கூடாது. அல்லேலூயா. தைரியமாக இருக்கணும். ஆனால் தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணும். பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும். கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும். அதனால் நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன் என்று சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், நீ மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால நீ கோழைன்னு ஆயிடாது. மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால நீ கோழையாயிட மாட்டேன். இது கர்த்தரே சொன்ன காரியம். எவர்களுக்கு நீ பயப்படணுமோ அவர்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் எகுத்து நின்னீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் நல்லா இருக்குமா? விளங்குமா? ஆண்டவர் பாஸ்டர் இன்னைக்கு சொல்லிக்கிறார், கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அதனால் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் நீங்களே என்ன பண்ணிவிடக்கூடாது? கோளாறு உண்டு பண்ணிடக்கூடாது. ஆகையினால புருஷனுக்கு பயப்படுங்க, எஜமானுக்கு பயப்படுங்க, முதலாளிக்கு பயப்படுங்க, வேலை செய்கிறவங்களுக்கு, மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுங்க, கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு பயப்படுங்க. தப்பு பண்ணிட்டு பயப்படாதீங்க. தப்பு பண்ணிட்டு அப்படி ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க? தப்பும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தை செஞ்சுட்டு பயந்து பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி பயப்படு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அப்போ தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாமல் இரு. பாவத்தை செஞ்சுட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு கர்த்தர்கிட்ட வந்துரு. பயந்து என்ன பண்ணிடாத, பின்னாடியே போயிட்டு இருக்காது. ஆகையினால எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கிடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.